நான் இன்றைக்கு உளுத்த மாவில் வந்து கூழ் வைக்க போகிறேன். எப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் உப்பு, மற்ற பனங்கட்டி மற்றது உளுத்த மாவை அரைச்சி நான் போட்டேன். நான் வறுத்து போட்டு சாடையாக வறுத்து போட்டு அரைச்சி போட்டுக்கிடாது. மற்ற கொஞ்சம் மிளகுத்தூள், மற்ற கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மற்றது பால், மற்றது இந்த உளுத்த மாவை கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பாலும் சேர்த்து குழச்சி சீனியும் போட்டு கொஞ்சம் குழச்சி இங்கே வச்சுருக்கிறேன். இதை உருட்டி போட்டு சின்ன சின்ன உருட்டி இதை வச்சுட்டு அந்த தண்ணி ஆல்ரெடி நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, உருட்டின இந்த காய் இருக்குதானே, இதை வந்து இந்த காயை வந்து இன்னும் கொஞ்சம் உருட்டக்கூடாது. இந்த காயை வந்து மெல்லமாக ஒன்றா போடணும். போட்டுவிட்டு நாங்கள் கரண்டி வைக்கக்கூடாது. கரண்டி வச்சா கரைஞ்சிடும். அப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் அவிக்க விடணும். சுடு மெதுவாக போடணும். உடைஞ்சிடும். அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே இருக்க விட்டுட்டு அது தானே இதண்ணும் அவிஞ்சிடும். உளுத்தம்மா இது வந்து உளுத்தம்மாவில் தான் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் சீனியும் போட்டு நான் உருட்டி வச்சிருக்கிறேன். உருண்டை போடாமலும் செய்யலாம் நீங்கள். நான் உருண்டை போட்டு தான் செய்கிறேன். இன்றைக்கு நல்லா இருக்கும். உருண்டை சாப்பிடைக்க வந்து தனிய மாவை இல்லாமலுக்கு உருண்டையாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ கரண்டி வைக்கக்கூட ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அதுக்கிடையில் இதை நம்ம உருட்டி போடுவோம். இந்த சட்டிக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த மாவு இருக்குத்தானே, அரைச்ச மாவை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்கே கலக்க போகிறேன். இதுக்கே கொட்டி கலந்து மிச்சம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் தண்ணியில் கரைச்சி தான் போடணும். அப்படியே நாங்கள் போட்டோம்னு சொன்னால், தண்ணிக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் கட்டி ஆயினா வந்து அந்த நேரம் செல்லும். கட்டியை இந்த தண்ணிக்குள்ளே கையால் கொஞ்சம் கரண்டியால் இதாண்டு தான் எடுக்கணும். அப்போ அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதுலேயே கரைச்சி போட்டோம்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு வந்து பால்லாம் கரைக்க போகணும். நான் பால்லாம் விட போகிறேன். அதுக்கு அது அவிஞ்சி வர அதுக்கு மிச்சத்துக்கு பால்லாம் விட போகிறேன். அரைவாசி தண்ணி அரைவாசி பால். நான் தேங்காய் பால் இல்லாத இன்றைக்கு வந்து பசுப்பால்லாம் விட போகிறேன், ஜீவா பால்லாம் விட போகிறேன். தேங்காய் பால் இல்லாததால் நான் வந்து அதெல்லாம் செய்ய போகிறேன். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி போட்டு எங்களுக்கு இந்த மாவும் போதும். கணக்க தேவையில் ஒரு அரைச்சுண்டு மா போதும். ஏன்னு சொன்னால் அது தண்ணியில் போட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே கணக்க வர அப்போ பாருங்க, கரைக்க ஒரு சொட்டு கட்டியும் வராது. நாங்கள் அங்கே போட்டோம்னு சொன்னால் கட்டி வரும். தண்ணிக்குள்ளே சுடு தண்ணிக்கு மாவை போட்ட உடனே கட்டியாக வரும். அப்படியே வடிவாக கரைச்சி போட்டோம். பிறகு நாங்கள் அதுக்கு வந்து கண்டு போடணும். இப்போ இல்லை, அதுக்கு போட்டு அவிக்கட்டும், தண்ணியில் கொதிக்கட்டும். நம்ம கையால் கரைக்கிறோம் பார்க்க மாவை இதில் பாலில் போட்டு கரைச்சோம்னு சொன்னால் ஒற்று சொட்டு கட்டியும் இருக்காது. இல்லைன்னு சொன்னால் சுடு தண்ணிக்குள்ள இப்படியே டப்புன்ட்டு கட்டி வட்டிடும். கரைக்கும். இது தனி உளுத்தம்மா. இது அரிசி மாவுன்னு சேர்க்கல, தனி உளுத்தம்மா. கொஞ்சம் உப்பு போடணும். இது வந்து நார்மலாக காணும்மா ஆக கணத்தா ஒரு திக்காக இருக்கும். இந்த பாருங்க கட்டி எல்லாம் அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் கிடக்குது அவியறது. அது கொஞ்சம் நேரம் அவிய ஒரு கிண்டி விட்டுருக்கு 5 நிமிஷத்துக்கு. இனி கரையாது, அவிஞ்சிக்கிட்டா கரையாது. கட்டி உளுத்தம்மா தானே, உளுத்தம்மா சரி அரிசிமா சரி கரையாது. கொஞ்சம் போடுவோம், காணும் கொஞ்சம்
இந்த வறுத்து போட்டு அடி ஊற்றோம்னா இதுக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போவே போடலாம் புறாவும் போடலாம். இதுக்கு வந்து உளுத்த மாவுக்குள்ள வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், மற்றது கொஞ்சம் நச்சீரகம், இதெல்லாம் தூளும் கொஞ்சம் போட்டு நாங்கள் உளுதண்ணைக்குள்ள செய்தோம்னு சொன்னால் நல்ல சுவையாயும் நல்ல வாசனையாயும் இந்த நச்சீரக வாசனை மிளகு வாசனை எல்லாம் இதில் நச்சீரம் கொஞ்சம் கூட போடுங்க, ஒரு அரை கரண்டி நச்சீரம் போடுங்க. அப்போ அந்த நச்சீர வாசனை நல்லா இருக்கும். இது வந்து கால்கை உழவு, முதுகு உழவு, நாரி உழவு அதுகளுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இதாக இருக்கும். இது எல்லாத்தையும் கரைச்சி போட்டு இதுக்குள்ளே மஞ்சத்தூள் போடணும். கரைச்சி போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த அதுக்குள்ளே விட்டு அவிய விட போகிறோம். கன நேரம் சொல்ல ஒரு 5-10 நிமிஷம் தான் கன நேரம் சொல்லலாம். கொஞ்சம் மஞ்சள் ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் போடுங்க. கணக்க வேண்டாம் இதுக்கு மஞ்சள், சும்மா கலருக்கு தான் போடுறோம். ஆக கணக்க போட்டால் மஞ்சள் இருக்கும். கொஞ்சமாக தான் நான் போடுறேன். இந்த பால் நானே விட்டால் அப்போ பாலை விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நான் கொதிக்க விட்டுட்டு பனங்கட்டி போடுவோம். பனங்கட்டி வந்து இப்போ போடக்கூடாது, மாவை போட்டு மாவை வந்து கொஞ்சம் அவிக்கட்டும். அவிச்சா மாப்போம். தேங்காய் பாலுண்டா நல்லா இருக்கும். தேங்காய் பால் இல்லை, அதால் நான் கட்டி இல்லாமல் கரைக்கணும். கட்டி இருந்தால் கொஞ்சம் ஏன் பாருங்க அவிஞ்சு வந்துட்டு ஒரு சொட்டு உப்பு போடுவோம். மாவுக்கு போடையில் அதனால் மாவுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ குறைச்சி விட்டுட்டு நாங்கள் இந்த இருக்குத்தானே இதை நாங்கள் இதுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் அதை கிண்டுவோம். கொஞ்சம் பாலும் கலக்கலாம். நாங்கள் அப்படித்தான் இருக்கும். அது வந்து சூட்டில் இனி வந்து இருக்கும். நாங்கள் சூட்டில் வந்து இதண்ணோம் மா வந்து தண்ண களி விட்டு பால் தான் விட்டேன். நான் தண்ணி விடையில ஆக எனக்கு பாலும் விடக்கூடாது. இதாக இருக்கும். அரைவாசி பால் அரைவாசி தண்ணி விடும். இது வந்து நீ கொதிக்கட்டும். இதுக்கு வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு எடுத்ததாக வந்து பெனங்கட்டி போடும். கட்டி பெனங்கட்டி தான். பெனங்கட்டி வந்து குட்டான சதுர சதுர கட்டி என்ன செய்வது வெட்டி வச்சுருக்கேன். சுகந்தானே வெட்டி வச்சுருந்தேன். சுகம் அதுக்காண்டி பெனங்கட்டி ஒரு 2 கட்டி பெனங்கட்டி கணக்க தேவையில்லை. ஆக இனிப்பு தேவையில்லை. ஒரு கட்டி 1.5 கட்டி பெனங்கட்டி போதும். ஒரு கல் மஞ்சள் கல் ஒன்றுமே இல்லை. ஸ்ரீலங்காவில் இது வாங்கின பனங்கட்டிக்கிட்டால் தான் சதுரமாக இருக்குது. பனங்கட்டி ஒரு 2 கட்டி போதும். நீங்கள் பார்த்து இனிப்பு கணக்க தேவையில்லைன்னா நாங்கள் கொஞ்சம் குறைவு தான் இனிப்புகள். ஆக இனிப்புகளை போடாது. ஒரு அளவான இனிப்பு தான் இதுக்கு நல்ல. எனக்கு இனிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து கொதிக்கட்டும்.
பால் எல்லாம் விட்டு இனி காய்ந்து வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். கொஞ்சமாக நான் மாப்பு அந்த உருட்டின்னு தானே அந்த உருட்டியக்கே வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன். நான் இன்னொரு காத்தேக்கரண்டி உப்பு போட்டால் போதும், எனக்கு தேவையில்லை. ஓகே, இந்த சுவைக்குத்தான் உப்பு. உப்போட சீனியை பனங்கட்டியை போடைக்குள்ள அந்த வாசமாகி நல்ல ஒரு இதாயம் இருக்கும். பனங்கட்டி வந்து கரைஞ்சி கொண்டு வருது. சூட்டில் கரைஞ்சிடும், கொஞ்சத்தால் கரைஞ்சிடும். நல்ல வாசனையாக இருக்குது. உளுத்தம்மா கூழ், உளுத்தங்கஞ்சி வேறு, உளுத்தம்மா கூழ். இது வந்து உளுத்தம்மா வேறு உளுந்த வறுத்து போட்டு மிச்சியில் அரைச்சி போட்டு வச்சனால் உங்களுக்கு அரைக்கிறத காட்டையில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருக்கா கொதிக்கட்டும். திக்கான பருவத்தில் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தால் கொஞ்சம் தலை கிரி வந்துடும். உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுடுகுது பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது போடலாம். ஜீரகத்தூளோ மிளகுத்தூளோ கொஞ்சம் போடலாம். போட்டால் இன்னும் நல்லா தொங்கலாக இருக்கும். நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இனிப்பு காணாது. இனிப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது. நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் போடலாம். போடலாம். நல்லா இருக்கும். கொஞ்சம் இனிப்பு காணான்னு அந்த பனங்கட்டி வந்து இங்கே இன்னும் இருக்குது. பனங்கட்டின்னு கரையில ஆன முறையிலே ஓகே, போட தேவையில்லை. அது உப்பும் காணும், நல்லா இருக்குது. மிளகு வாசனை, மிளகு தூள் வாசனை, நச்சீரகம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளவுதான், 2 நிமிஷத்தால் இறக்க வேண்டியதான். இறக்கி போட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தால் இறக்கும். இந்த பால் நாங்கள் பிறகுதானே விட்டோம். நாங்கள் தண்ணியிலானே பாருங்க, கொஞ்சம் பாருங்க இவ்வளோ திக்காக வந்துட்டு கொஞ்சம் பாருங்க, இன்னும் திக்காகும். நம்மளாம் இந்த பருவம் தான் நல்லா கனக நேரம் நாங்கள் விட்டோம்னு சொன்னால் ஆக திக்காக இருக்கும். சூப்பர், நல்லா இருக்குது. நல்ல வாசனை, கமகமகண்டு வாசனை, மிளகுத்தூள் வாசனை எல்லாமே நல்லா இருக்குது. ஜீரகம், சொட்டு மஞ்சள், கொஞ்சம் மிளகு, அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் இனி காணும். இனி இறக்கப்படும். இறக்கி போட்டு பரிமாறும். சூப்பர், நல்லா இருக்கு. வாசனை சூப்பராக இருக்கு, பூக்குது. ஓகே, இனி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கி சாப்பிடுவோம். ஓகே, காட்டுவோம்.